கேக் அதாவது அணிச்சல் அதை விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. பிறந்த நாள் ஆகட்டும், கல்யாணம் அல்லது சிறப்பு விழாக்கள்ல கேக் வெட்டுறது ஒரு முக்கியமான அங்கமா இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் ஒரு துண்டு சாப்பிடுவாங்க. ஆக இந்த ஒரு துண்டு சாப்பிட்றவங்களுக்கு, அதுவும் ஒரு துண்டு விதவிதமா சாப்பிட்றவங்களுக்கு சிறப்பா ஒருத்தவங்க அதை தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது புஷ்பலதா பத்துமலை ஒரு கேக் ஒரு ரிங்கிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. பல வகையில அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000க்கும் அதிகமான கேக்கு தயாரிப்பாளரை உருவாக்கி இருக்காங்க. இன்று அவங்கள சந்திக்க போறோம். அந்த ஒரு வெள்ளி கேக்கு திட்டம் எப்படி உருவானுச்சு? சரி, அதுக்கு முன்னாடி இதை உருவாக்குன புஷ்பலதா பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் புஷ்பலதா. வணக்கம், என் பெயர் புஷ்பலதா. ஓகே, இந்த ஒரு வழி கேக் எதுக்கு நம்ம மெயினா கொண்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு பிரீமியம் கேக் சாப்பிட வாங்க ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களால வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் பட்ஜெட் கேக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம இந்த 1 ரிங்கிட் கேக் நம்ம கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த 1 ரிங்கிட் கேக்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருனாலையும் எல்லா ஃபிளேவர்ஸையும் ட்ரை பண்ண முடியும். அதனாலதான் மெயினா நம்ம இந்த 1 ரிங்கிட் கேக் கொண்டு வந்தது. சரி புஷ்பலதா, எங்களுக்கு தெரிந்த சில கேக்கு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா அதை நீங்க தயாரிக்கிறீங்க. என்னென்ன கேக்கு உங்க கடையில இருக்கு? உங்க கடை எங்க இருக்கு? ஓகே, நம்மளோட கடை பேரு பாத்தீங்கன்னாக்கா சொக்கோலதாஸ் பேக்கரி. என் கடை புச்சோங் புத்ரா பிரீமால இருக்கு. நம்ம கடையில 1 ரிங்கிட் வைரல் கேக் பாத்தீங்கன்னாக்கா 14 விதமான ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸோ அதுல வெனிலா இருக்கு, சாக்லேட், பண்டான், ஆரஞ்சு, திராமிசு, அண்ட் தென் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபிளேவர்ஸ் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1 ரிங்கிட் வைரல் கேக் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கிரீம் பாஃப்ஸ், குனாஃபா சாக்லேட், சீஸ் தாட், சொக்கோபால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு வழிக்கு தான் நம்ம விற்கிறோம் ஒரு பீஸ். ஓகே, கண்டிப்பா இதுதான் நம்மளோட 1 ரிங்கிட் வைரல் கேக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இப்போ நான் இங்க வச்சிருக்கிறது 4 விதமான ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு ப்ளூபெர்ரி, லைச்சி, பண்டான் அண்ட் மேங்கோ இருக்கு. ஓகே, இந்த கேக் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பாஞ்ச் கேக்கு அண்ட் கிரீம் பட்டர் கிரீம். நம்மளோட கேக்கும் கிரீமும் ரெண்டுமே லெஸ் சுகரா தான் இருக்கும். ஸோ இதுல ரொம்ப இனிப்பு எல்லாமே இருக்காது. ஸோ நம்மளோட பேக்கரியில பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம மலாய்க்காரர்கள், சைனீஸ் எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமரா இருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த லெஸ் சுகர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஓகே, இது நம்மளோட 1 ரிங்கிட் வைரல் கேக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது கிரீம் பஃப். ஸோ கிரீம் பஃபும் பாத்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு பீஸ் நம்ம ஒரு வழிக்கு தான் நம்ம விற்கிறோம். ஸோ இது உள்ளுக்கு கிரீம் பாத்தீங்கன்னாக்கா கஸ்டர்ட் கிரீம். ஸோ இதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட 1 ரிங்கிட் ஐட்டம் எல்லாமே நம்ம பேக்கரியில ரொம்ப சீக்கிரமாவே விற்பனை ஆயிரும். ஓகே, அடுத்தது நம்மளோட கப் கேக்கு. இது மினி கப் கேக்ஸ். ஸோ கப் கேக் பட்டர் பேஸ்ல செய்யறது அண்ட் கிரீம் இதுக்கும் நம்ம பட்டர் கிரீம் தான் யூஸ் பண்றோம். ஸோ இதுல சாக்லேட் அண்ட் வெனிலா ஃபிளேவர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நம்மளோட துபாய் சாக்லேட். சோ துபாய் சாக்லேட் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. எஸ், சோ குனாஃபா சாக்லேட்னு கூட சொல்லுவாங்க. சோ இது நம்ம ஒரு வெளிக்கு தயாரிச்சிருக்கோம். ஒரு சின்ன பீசஸ் கணக்குல. இது சின்ன சைஸா இருக்கு, என்ன காரணம்? ஏன்னா நம்ம ஒரு வெளிக்கு விக்கிறதுனால அந்த பிரைஸுக்கு நம்மளுக்கு எஸ் ஆமா, உள்ளுக்குள்ள அந்த குனாஃபா அண்ட் உள்ளுக்கு நம்ம பிஸ்தாச்சியோ சாஸ் பாய்க்கிறோம். சோ பிஸ்தாச்சியோ சாஸ் கொஞ்சம் விலை கூட அப்படின்றதுனால நம்ம ஒரு வெளிக்கு நம்ம எந்த அளவு செய்ய முடியுமோ அதனாலதான் நம்ம இதுல செஞ்சிருக்கோம். சோ இதுவும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப குனாஃபா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கனால இதுவும் நம்ம ரொம்பவே நிறைய பேர் கேட்பாங்க. அண்ட் அடுத்தது சீஸ் தாட். சீஸ் தாட்டும் பாத்தீங்கன்னா பிடிக்காத ஆளே கிடையாது. நிறைய பேருக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ சீஸ் தாட்லயும் இது மினி சீஸ் தாட். சோ இதுல நம்ம 3 ஃபிளேவர் வச்சிருக்கோம். சோ ஒன்னு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி அண்ட் சாக்லேட் ஃபிளேவர். சோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதுல இருக்கு. நிறைய பேர் பயிற்சி எடுக்கிறாங்க, நிறைய பேர் கைத்தொழில் கத்துக்கிறாங்க. ஆனா எல்லாரும் வர்த்தகத்துல வராங்களா? ஆனா வரணுங்கிறது தானே அந்த பயிற்சியோட நோக்கமா இருக்கணும். ஆக புஷ்பலதா, நீங்க எங்க பயிற்சி எடுத்தீங்க? அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இது உதயமானுச்சு? நீங்க ஒரு வர்த்தகமா இதை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நான் 13 வருஷம் முன்னுக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஸோ நான் முன்ன வேலை செஞ்சுக்கிட்டே தான் பார்ட் டைமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முதல் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம ஹோம்மேட் சாக்லேட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் நம்மளோட கம்பெனி பேருக்கு சொக்கோலதால இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாக்லேட் வியாபாரத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேக் செய்யறது எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஸோ நம்ம கத்துக்கிறது பாத்தீங்கன்னாக்கா சின்னதா ஒரு மலாய்க்காரங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டு நான் இத பழகி இருந்தேன். அதுக்கப்புறம் பேக்கிங் ஸ்கூல் அதுல எல்லாம் போய் நிறைய இடங்கள்ல நிறைய ட்ரெயினர்ஸ் கிட்ட நான் போயிட்டு கோர்சஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். 1000க்கும் அதிகமான பெண்களுக்கு இவங்க கேக் செய்ய கத்து கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சியை தொடர்ந்து கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
சரி, இவங்க கத்து கொடுக்கறதோட விட்டுறாங்களா, இல்ல அவங்க கிட்ட பழகுறவங்களுக்கு வணிகத்தை தொடங்குறதுக்கும் வழிகாட்டுறாங்களா? பார்க்கலாம். ஓகே, கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 9 வருஷமா கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைட் ட்ரெயினர். ஸோ கிளாஸஸ் வந்து நான் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபிசிக்கல் கிளாஸஸும் சொல்லி கொடுக்குறேன், ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஸோ நிறைய பேரை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ இன்னைய வரைக்குமே 9 வருஷம் முன்னுக்கு என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னமும் என் கூட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. எல்லாருக்குமே எப்பப்போ ஏதாவது கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இன்னமும் அவங்கள நான் கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். புஷ்பலதா, இப்ப வந்து ஒரு ரிங்கிட் கேக் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அவங்க ஒரு ரிங்கிட் கேக் தான் செய்வாங்களா, இல்ல திருமணத்துக்கு, பிறந்த நாளுக்கு, இல்ல டாக் கிஃப்ட் அந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு ஒரு கேள்வி வரும். உங்க பதில்? ஓகே, நம்ம வந்து ப்ரீமியம் கேக்ஸு, அப்புறம் வெட்டிங், என்கேஜ்மெண்ட்க்கு, அதுக்கப்புறம் வந்து டாக் கிஃப்ட்ஸ், இது எல்லாமே நம்ம செய்கிறோம். நம்ம சொக்கோலாத்தாஸ் பேக்கரி டீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக நாங்கள் 11 பேர் இருக்கோம். ஸோ அதனால எல்லாத்தோட ஆர்டர்ஸும் எங்களால் சீக்கிரமாகவே அது நல்லபடியாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க முடியும். உடனுக்குடன் கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக. என்ன மாதிரியான வாடிக்கையாளரை சந்திக்கிறீங்க? சில பேர் வித்தியாசமா கேட்பாங்க, சில பேர் பந்து மாதிரி செஞ்சு கொடுங்கன்னுவாங்க. இப்போ வந்து அவங்கள பொறுத்து நீங்க செஞ்சு கொடுக்குற வாய்ப்புலாம் இருக்கா, இல்ல நீங்க செஞ்சு கொடுக்கறது தான் அவங்க எடுத்துக்கிறாங்களா? இல்ல, நம்ம கஸ்டமைஸ் கேக்கும் செய்வோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து சில நேரத்துல அவங்க போட்டோஸ்லாம் அனுப்பி கேட்பாங்க, நம்மளுக்கு இந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்ட்டுன்னு. அப்ப நம்ம அந்த மாதிரி செய்ய முடியும்னு சொன்னாக்கா நம்ம சொல்லுவோம் அவங்கள்ட்ட, ஓகே இந்த மாதிரி டிசைன் செய்யலான்னு. சம்டைம்ஸ் அவங்க வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க, இது ஆட் ஆன் பண்ணி செய்யுங்கன்ட்டுன்னு. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்குற மாதிரி எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம். புஷ்பலதா, நீங்க தயாரிக்கிற கேக்கு பூச்சோங் மக்கள் மட்டும்தான் சாப்பிட முடியுமா, இல்ல வேறு வேறு இடங்களுக்கும் அனுப்புறீங்களா, அல்லது வேறு வியாபாரிகளும் உங்ககிட்ட இருந்து எடுத்து விற்பனை செய்யறாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேல்ஸ்லையும் ஏரியாக்கெல்லாமே நம்ம டெலிவர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ட கேக் எடுத்து அவங்க வந்து எடுத்து வியாபாரம் பண்றாங்க. ஸோ அந்த வாய்ப்புகளும் நம்ம இங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். அடுத்த திட்டங்கள் என்ன? பிரான்ச்சஸ் திறக்கிற ஐடியா இருக்கு இந்த வருஷத்துல. மேபி பிரான்ச்சஸ்லாம் நம்ம, அதாவது புஷ்பலதா கேக் வந்து மலேசியா முழுக்க போகுதுன்னு நம்பலாமா? நம்பலாம். மலேசியால இப்ப நிறைய வாய்ப்புகள் அப்படியே திறந்து கிடக்கப்படுது கைத்தொழில் கத்துக்கிறதுக்கு. கத்துக்கிற எல்லாரும் வர்த்தகம் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். புஷ்பலதா நிறைய மாணவர்களை சந்திச்சிருப்பாங்க, கத்து கொடுத்திருப்பாங்க. நிச்சயமா அவங்ககிட்ட நிறைய ஆலோசனை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். புஷ்பலதா, உங்க ஆலோசனை? ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறாங்க, ஆனா அது கண்டினியூஸா செய்யறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நிறைய இடங்கள்ல கிளாஸஸ், எல்லா துறையும், இந்த கேக் பிசினஸ் மட்டும் இல்லாம எல்லா துறையும் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம போய் கத்துக்கணும், அதை போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விடாமுயற்சின்றது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து நீ கிளாஸ் கத்துக்கிறாங்க, இப்போ என்கிட்டயே நிறைய பேர் வந்து கிளாஸஸ்க்கெல்லாம் வராங்க, பட் அது கண்டினியூஸா அவங்க செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நிறைய தடுங்கள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் அதெல்லாம் சமாளிச்சுட்டு வர்றதுதான் வந்து அதுலதான் நம்ம எல்லாமே வந்து சாதிக்க முடியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை விட்டுறாம அதுக்கப்புறம் தாண்டி அது இன்னும் எப்படி நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட நாலேஜ் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணிக்க முடியுமோ அப்பப்ப அந்தந்த கிளாஸஸ் எல்லாம் போய் கத்துக்கோங்க. நிறைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு. அது தொட்டு சொல்லணும்னாக்கா, முன்பு வந்து ஒண்ணு கத்துக்கணும்னாக்கா நிறைய நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்கும், வாய்ப்பு வசதிகள் குறைவா இருக்கும். இன்றைக்கு வந்து அரசாங்கம் சார்ந்தும் இப்ப சமூக சார்ந்துமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிச்சயமா அதையும் பயன்படுத்திக்கலாம்ல. ஆமா, கண்டிப்பா. அதுதான் நான் சொல்லியிருந்தேன், நிறைய வாய்ப்புகள் இப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜை வந்து இந்த விஷயங்கள், நீங்க எந்த துறையில வந்து ஆர்வமா இருக்கீங்களோ அந்த துறையில உங்களோட அந்த நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கோங்க. அந்த நாலேஜ் இருந்தா மட்டுமே நம்மளால இந்த பிசினஸ்ல சாதிக்க முடியும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒப்புக்கொள். அதுதானே சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.